பிறவி மருதீஸ்வரர் கோயிலோட சிறப்புகள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் ஒரு முறை இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணுங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஐயா சொல்றாரு, அதை தெளிவாக கேட்டுக்கோங்க. இது அஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடிய அசுபதி நட்சத்திர ஆரம்பமாகிய அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி பரிகாரமூர்த்தியா சுவாமி இங்க அனுகிரகம் பண்றார். எதனால சுவாமி அஸ்வினி நட்சத்திர பரிகாரமூர்த்தியா அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப முன்னொரு காலத்துல பிரம்மாவுக்கும் 5 முகம் இருந்தது, சிவபெருமானுக்கும் 5 முகம் இருந்தது. நம்ம 4 யுகங்களா பிரிக்கிறோம் இல்லையா? கிருதயுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம். நாமெல்லாம் இப்ப கலியுகத்துல வளர்ந்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னால இருக்கக்கூடிய திரேதாயுகங்கள், துவாபரயுகம், கிருதயுகத்துல எல்லாம் சுவாமிக்கு பிரம்மாவுக்கு 5 முகம் இருந்தது. சிவபெருமானுக்கு எப்பவுமே 5 முகம் தான். பஞ்சபூதங்களுடைய தன்மையா 5 முகங்கள் தான் இருந்தது. பிரம்மாவுக்கும் 5 முகம் இருந்தது. அப்ப பிரம்மா படைக்கும் தொழில பண்றார். பிரம்மா படைக்கிறார், சிவபெருமான் அடிக்கிறார், நம்மளுடைய ஆத்மாவை அடித்து நமக்கு முக்தி கொடுக்கிறார். அப்ப பிரம்மாவுக்கு அகங்காரம் வந்துருது. நாம தான் இப்ப சிவபெருமானை விட உயர்ந்தவர், நாம படைச்சாதான் சிவபெருமான் அடிக்கலாம், ஆக நாம தான் சிவபெருமானோட உயர்ந்தவர் அப்படிங்கிற அகங்காரம் வந்துடுது. உடனே என்ன பண்றார்? அதை முறையிடுறதுக்காக சிவபெருமானுடைய இருப்பிடமாகிய கைலாயம் நோக்கி போறார். அப்ப பார்வதி தேவி என்ன பண்றாங்க? சிவபெருமான் தான் வர்றாருன்னு நினைச்சுட்டு பின்பக்கத்துல இருந்து தடி பின்றாங்க, கட்டி பிடிச்சுன்றாங்க. உடனே இதை தெரிஞ்சுட்ட சிவபெருமான் கோபம் ஆகி, உனக்கும் எனக்கும் 5 முகம் இருக்கிறதுனால தான் வேறுபாடு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பைரவர் அவதாரம் எடுத்து பிரம்மாவுடைய தலையை கொய்து எடுத்துறார். இது சிவபெருமானுடைய வீரட்டான 5வது விதமா நாமெல்லாம் கொண்டாடுறோம். அப்படி அந்த பிரம்மாவுடைய தலையை கொய்து எடுத்துறார். அப்ப பிரம்மாவுக்கு, அதாவது சிவபெருமானுக்கு பிரம்மாத்தி தோஷம் பிடிக்கிறது. அதை திருவிடைமருதூர் ஏன்னா பிரம்மாத்தி தோஷ நிவர்த்தி கஷேத்திரம் அதுதான். சிவபெருமானை வழிபாடு பண்ணதுனாலதான் அங்க உள்ள சுவாமிக்கு பேரு லிங்கத்துக்கெல்லாம் லிங்கம் மகாலிங்க சுவாமி. மகாலிங்கம் பேர் பிரம்மாத்தி தோஷ நிவர்த்தி கஷேத்திரம் மகாலிங்க சுவாமி. திருவிடைமருதூர் கும்பகோணத்துல பக்கத்துல இருக்கு இல்லையா? அந்த ஆலயத்துல சுவாமி சிவபெருமான வழிபாடு பண்ணதில் தான் லிங்கத்துக்கெல்லாம் லிங்கம் மகாலிங்கம் அப்படின்னு பேரு. அப்ப அவருடைய பிரம்மாத்தி தோஷத்தை சிவபெருமான் நிவர்த்தி பண்ணிக்கிறார். பிரம்மாவுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, தாங்கிற அகங்காரம் திமிர வந்ததுனால உன்னுடைய படைக்கும் தன்மை இழந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்தோட பிரம்மா பயந்து போய், இறைவா எனக்கு இந்த சாபம் வேண்டாம், என்னுடைய தன்மையை நான் உணர்ந்துட்டேன், சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது சிவபெருமான் மனபம் திருத்தருப்பூண்டி, நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா? திருன்னா பெருவிடுது, தருன்னா கொடுக்கக்கூடியது, பூண்டின்னு அமைந்திருக்கக்கூடியது, கேட்ட வரங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை அமைந்திருக்கக்கூடிய திருத்தருப்பூண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பில்வாரண்யத்துல போய் நீ என்னை வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி சுவாமி இங்க அனுப்பிச்சு வச்சிடறார். அப்படி பிரம்மா இங்க எதிர்த்தாப்புல ஒரு திருக்குளம், மிகப்பெரிய பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 வேளையில ஒரு 10 ஏக்கர்ல 15 ஏக்கர்ல ஒரு பெரிய திருக்குளம் இருக்கு. அந்த திருக்குளத்துல பிரம்மா 54 கட்டங்களா நட்சத்திர நவகோடி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தை உருவாக்கி சிவபெருமானுக்கு தினந்தோறும் இதுல இருந்து தீர்த்தம் எடுத்துன்னு அபிஷேகம் செய்விச்சு சிவபூஜை பண்ணி தவம் மேற்கொள்றார். அப்படி பிரம்மாவுடைய தவத்துக்கு சந்தோஷமான சிவபெருமான் அஸ்வினி நட்சத்திரமும் பிரம்மா தீர்த்தமும் வந்திருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு சுவாமிக்கு பிரம்மாவுக்கு சிவபெருமான் காட்சி தந்து பிரம்மாவுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணி அனுகிரகம் என்றார். அப்ப பிரம்மா ஒரு சில வரங்களை சந்தோஷமாகி கேட்டு வாங்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, பிறவி அப்படின்னு சொன்னாலே பிரம்மாவதற்கு இருக்கு. ஏன்னா அவர் தானே பிறவியை கொடுக்கிறவர். அப்படி பிரம்மாவுக்கு மருந்தா இருந்ததுனால பிறவி மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற நாமத்துல நீங்க இங்க அனுகிரகம் பண்ணணும். அதோட இல்லாம அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு காட்சி தந்ததுனால அஸ்வினி நட்சத்திர அதிபதி பரிகார மூர்த்தியா இருந்து நட்சத்திர ஆரம்பமாகிய அசுபதின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி பரிகார மூர்த்தியா நீங்க இங்க எழுந்துருளி இருந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எல்லாரும் இங்க வழிபடும் போது அவங்களுடைய எல்லா விதமான சாபத்தையும் நிவர்த்தி பண்ணி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா இங்க பிரார்த்தனை பண்ணதுனால இந்த அஸ்வினி நட்சத்திர அதிபதி பரிகார மூர்த்தியா பிறவி மருந்தீஸ்வர பெருமான் அனுகிரகம் அருள் வழங்குகிறார். அதோட இல்லாம பிரம்மா படைக்கும் கடவுளா இருந்தாலும் அவரும் இங்க சிவபெருமானை நோக்கி அந்த சாபத்தினால சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து இங்க வழிபாடு பண்ணி அனுகிரகம் பண்ணது, அவருடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணதுனால
அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் யாரோ ஒரு கர்மாவனால, இது பிரம்மாவுடைய கர்மா, அவர் அனுபவிச்சு சாப விமோசனம் பெற. அதே மாதிரி யாரோ ஒரு பிரம்மாவால படைக்கப்பட்ட மனிதர்கள் கர்மாவனால சிரமப்படுறாங்களோ அவங்க எல்லாரும் தங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது அவங்களுடைய சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றதுனால சுவாமி இங்க பிறவி மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற நாமத்துல பிறவில உண்டாகக்கூடிய கர்மாவை நிவர்த்தி பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றார். அதோட இல்லாம இழந்த பதவியை, பிரம்மாவுக்கு இழந்து போன அந்த படைக்கும் தன்மையை மீட்டு கொடுத்தனால பதவி இழந்து எந்த ஒரு ஸ்தானத்துல இருந்து பதவி இழந்து அரசியலையா இருக்கட்டும், திரைத்துறை எந்த ஒரு ஸ்தாபனத்திலையா இருக்கட்டும் பதவி இழந்து சிரமப்படுறவங்க இங்க வந்து இறைவனை அதற்கான வழிபாட்டு முறைப்படி வழிபாடு பண்ணும்போது பதவியை திரும்ப பெறலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் தான் பிறவி மருந்தீஸ்வரர் பெருமானுடைய சிறப்பு. அதோட இல்லாமல் இது அஸ்வினி நட்சத்திர குமாரர்கள் வந்து தினந்தோறும் இறைவனை நோக்கி வழிபாடு பண்ணுவதா சாஸ்திரங்களா வரையறுத்து வழிபாடு பண்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ராஜகோபுரத்தை எப்படி எடுத்துக்கணும்னா எல்லா விதமான ஆலயங்களும் 5 நிலைகளோட தான் காட்சி தரும். இங்க பாத்தீங்கன்னா 4 நிலை, 1 2 3 4, இல்ல பாருங்களேன் 4 நிலையப்பட்டது, 4 துவாரங்கள், 4 நிலைகள் தான் இருக்கு. எதனால அப்படின்னு சொன்னா பிரம்மாவுடைய 4 முகங்களை குறிக்கும் விதமாக வேற எங்கேயுமே நீங்க 4 நிலைகள் பார்க்க முடியாது. எல்லா ஆலயத்திலும் 5 7 9 11 13 15 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளோட தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய க்ஷேத்திரமா நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்ரீரங்கமும் ஸ்ரீவில்லிபுத்தூரும் 15 17 இந்த நிலைகளோட தான் காட்சி தர்றது. இங்க மட்டும்தான் 4 நிலைகளோட சுவாமி காட்சி தர்ற. என்ன பிரம்மாவுடைய ராஜகோபுரம் காட்சி தர்றது எதனால என்ன, சுவாமியுடைய பிரம்மாவுடைய 4 முகங்களை குறிக்கும் விதமாக தான் இங்க 4 நிலையோட இங்க ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு, காட்சி தருது. அதோட இல்லாம இது வந்து அஸ்வினி நட்சத்திர அஸ்வினி குமாரர்கள் தினந்தோறும் இங்க வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஆலயமா நாம வரையறுத்து வழிபாடு பண்றோம். அஸ்வினி குமாரர்கள் பாத்தீங்கன்னா தேவலோக வைத்தியர்கள், வியாதியினால தேவலோகத்துக்கே தேவர்களுக்கே வைத்தியரா விளங்கக்கூடிய அஸ்வினி குமாரர்களுக்கு அஸ்வினி குமாரர்கள் பதவியை வழங்கிய மூர்த்தி தான் பிறவி மருந்தீஸ்வரர் பெருமான். எதனால அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வினி குமாரர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவானுக்கும் உஷாதேவிக்கும் பிறந்த குழந்தைகள் தான் இந்த அஸ்வினி குமாரர்கள். நரஸ் நஸ்ரஸ் அப்படின்ற பேரோட விளங்கக்கூடியவங்க. அவங்க வந்து சூரிய பகவானுடைய புதல்வர்கள். அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னா சூரிய பகவானுடைய உக்ரம் தாங்க முடியாம உஷாதேவி இருக்காங்க இல்லையா, சூரிய பகவானுடைய மனைவி, அவங்களுடைய இல்லறம் நடத்த முடியல. அதனால அவங்கள மாதிரியே அவங்களுடைய ஒரு பிம்பத்தை, சாயாதேவின்னு சொல்லக்கூடிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி என்னால சூரிய பகவானுடைய உஷ்ணத்தை தாங்க முடியல, எனக்கு அவருடைய வெப்பம் தாங்க முடியல, அதனால நீ பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய உஷாதேவியை நீ வந்து அவருடைய இல்லறம் நடத்து அப்படின்னு சொல்லி உஷாதேவி அவருடைய இல்லறம் நடத்த வச்சுட்டு அவங்க வந்து தவம் மேற்கொள்ள போயிடுறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா சரையு அப்படின்னு சொல்லக்கூடிய நதி வடநாட்டுல போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த நதியிலுடைய மத்தியில போய் தவம் மேற்கொள்றாங்க. குதிரையுடைய சாதாரணமா இருந்தா சூரிய பகவான் கண்டுபிடிச்சிருவார் அப்படிங்கிறதுனால ஒரு குதிரையினுடைய உருவம் எடுத்து அந்த நதியினுடைய மத்தியில போய் தபஸ் பண்றாங்க. கொஞ்ச நாட்கள் இப்படியே இந்த பிரத்யுஷாதேவி பிரதிபிம்பாகிய பிரத்யுஷாதேவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சூரிய பகவானோட இல்லறம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. அப்படி அவங்க குழந்தைகள் வந்தப்ப மாற்றாந்தாய் விதமா அவங்க அந்த குழந்தைகளை நடத்துறாங்க. அப்ப சூரிய பகவான் கண்டுபிடிச்சிடுறார், நீ வந்து உஷாதேவி கிடையாது, நீ வேற யாரோ, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த நிகழ்வுகளை எல்லாம் தெரிவிக்கிறாங்க. நான் வந்து உஷாதேவியுடைய பிரதிபிம்பம், அவங்க உங்களுடைய உக்ரம் தாங்க முடியாது, உங்களுடைய இல்லறம் நடத்த முடியல அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய எண்ணெய் உருவாக்கி உங்களுடைய இல்லறம் நடத்த சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை தெரிவிக்கிறாங்க. உடனே வருத்தத்துல ஆழ்ந்து போன சூரிய பகவான் அவங்களை தேடி இந்த லோகத்துல எல்லா இடத்துலையும் தேடி அலையிறார். அவருக்கு உதவியா நாரதர் பெருமானை எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நாரதர் பெருமானுக்கு சரையு நதியில அவங்க தபஸ் பண்ற விஷயம் தெரிகிறது. அதை சூரிய பகவான்கிட்ட தெரிவிக்கிறார். உடனே சூரிய பகவான் என்ன பண்றார், அவங்க தபம் பண்ணக்கூடிய இந்த சரையு நதி கரைக்கு வர்றார். அப்போ ஆற்றில் தண்ணி நிறைய போயிட்டு இருக்கிறதுனால அவங்க சூரிய பகவான் வந்து தண்ணியில் இறங்கி போய் உஷாதேவியை சமாதானப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு குதிரையினுடைய உஷாதேவி குதிரையோட உருவத்தில் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஏன்னா ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கு, குதிரை மாதிரி இருந்தா தான் ஆற்று தண்ணியை எதிர்த்து தபம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவங்க குதிரை உருவம் மாறி அங்கே தபம் மேற்கொள்றாங்க. அதே மாதிரியே
சூரிய பகவானும் ஒரு குதிரையுடைய வடிவம் எடுத்து உள்ளே இறங்கி அவங்க கூட போய் அவங்கள சமாதானப்படுத்தி 2 பேரும் தபஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் தபஸ் பண்ணும்போது 2 பேருக்கும் சமாதானப்படுத்தும் போது 2 பேரும் அந்யோன்யமாக இருந்ததுனால அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளாக தான் அந்த சரசனசுரன்னு சொல்லக்கூடிய அசுரி குமாரர்கள். அவங்க 2 பேரும் சமாதானமானோன்னா அந்த குழந்தைகளை வந்து அங்கேயே விட்டுட்டு அவங்க 2 பேரும் தேவலோகம் வந்துடுறாங்க. இந்த 2 குழந்தைகளும் அழுதுண்டு பூலோகத்தில் அழுதுண்டு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துட்டு இருக்கும்போது இந்த லோகத்தை வளம் வரக்கூடிய நாரதர பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாரதர பெருமான் அந்த குழந்தைகளை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே குதிரை முகத்தோடைய இந்த அஸ்வினி குமாரர்களை சந்திச்சு நீங்க யாரு என்ன அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுட்டு உங்க தந்தையாரும் தாயாரும் தேவலோகத்துக்கு போயிட்டாங்க, நீங்க பூலோகத்துல இருந்து தான் வசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றாங்க. அப்போ நாங்கள் எப்படி தேவலோகம் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேவலோகத்தில் போய் நாங்கள் எப்படி என்னுடைய தாய் தந்தையரை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் திருத்தருப்பூண்டி திருன்னா நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா, திருத்தருப்பூண்டின்னு சொல்லக்கூடிய கேட்ட வரங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய திருத்தருப்பூண்டியில் போய் நீங்கள் சிவபெருமான பிறவி மருந்தீஸ்வர பரவனை நோக்கி தவம் மேற்கொள்க, அவர் உங்களுக்கு எல்லா பதவியும் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் இங்கே அனுப்பிச்சு வச்சுறார். அப்படி அஸ்வினி குமாரர்கள் இங்கே வந்து தவம் மேற்கொண்டு சிவபெருமான நோக்கி கடும் தவம் மேற்கொள்றாங்க. அப்ப அவங்களுடைய தவத்தை பார்த்து சந்தோஷமான சிவபெருமான் பிறவி மருந்தீஸ்வரர் அவங்களுக்கு தேவலோக வைத்தியர்கள் ஆகிய அசுனை குமாரர்கள் பதவியை அவங்களுக்கு கொடுத்து அனுகிரகம் என்றார். அப்ப 2 பேரும் சந்தோஷமாகி இரவு நன்றி தெரிவித்து இங்க தினந்தோறும் வழிபாடு பண்றதா சாஸ்திரங்களா வரையறுக்கிறது. ஆக இங்க வந்து வியாதியினால சிரமப்படுறவங்க, நம்மளுடைய மூதாதையர்கள் வழியா வந்து ஜீன்ஸ்னால வந்த வியாதிகள்னால சிரமப்படுறவங்க, இந்த கால வியாதினால சிரமப்படுறவங்க, இப்படி நிறைய விதமான வியாதிகள்னால சிரமப்படுறவங்க எல்லோரும் இங்க வந்து இறைவனை அதற்கு உண்டான வழிபாட்டு முறைப்படி வழிபாடு பண்ணும்போது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தேன் நல்லெண்ணெய், சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிச்சு கொடுப்போம். வியாதி இல்லாதவங்களுக்கு வேற வியாதினால சிரமப்படுறவங்களுக்கு தேன் பிடிச்சு கொடுப்போம். அப்படி இந்த 2த்தையும் சாப்பிட்டுன்னு வந்துருந்தாங்க. தொடர்ச்சியாக கூடிய விரைவில் 2 பிரசாதங்களையும் சாப்பிட்டுன்னு வந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிற சாஸ்திரம்.